ஐயோ, இது என்ன காத்து இப்படி அடிக்குது? பியா காத்துல அடிக்குது. ஷோ, மரங்கிற முறிஞ்சு விழுந்துருச்சோ என்னவோ தெரியலையே. சரி, நம்ம அங்கிட்ட போய் பார்ப்போம். ஒரு நாள் இப்படி காத்து அடிச்சது இல்லையே, மழையும் பெய்ய மாதிரி இல்ல, பிற என்ன இப்படி காத்தடிக்குது? சரி, மரத்தை போய் பார்ப்போம். முறிஞ்ச சவுண்ட் வர கேக்குது. அண்ணன் இருந்தாலும் போய் பார்க்க சொல்லலாம், அண்ணனையும் காங்கலையே. சரி, நம்ம ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வருவோம். ஐயோ, மரம் அவ்வளோ முறிஞ்சு போச்சே. அண்ணனை வர கூப்பிடணுமா? எப்படி நீக்க? காத்து இப்படியா அடிக்கணும்? சரவணத்தா, என்ன காலையில அத்தான் நோத்தான் வந்துட்டியா? என்னத்தான் கோவப்படாதத்தான். ஏன் தான் எப்ப பார்த்தாலும் நம்மள கோவப்பட்டுட்டே இருக்கேன். ஆமா, உன் அப்பையும் செஞ்ச வேலைக்கு கோவப்படாம ஒன்னு தூக்கி வச்சு கொஞ்சம் வாக்குங்களாக்கும். எங்க அப்பாவுக்கு பண்றதுக்கு நான் என்னத்தான் பண்ண முடியும்? நீ என் மேல கோவப்படுறது நியாயமே இல்லத்தான். சும்மா அந்த அத்தான் நோத்தான் என் பிறத்தால வரக்கூடிய வேலை வச்சுக்கிட்டாத பாத்துக்கோ. ஏன் தான் எப்ப பாரு கரிச்சு கொட்டிட்டே இருக்கியே? ஆசையா என்ன பொண்ணி எப்படி இருக்க, சாப்பிட்டியா என்னன்னு ஒரு நாளாவது கேட்டிருக்கியா? என் உயிரே போனாலும் நான் அப்படி கேட்க மாட்டேன். அதெல்லாம் எதிர்பார்க்காத. போ, என் பிறத்தால சுத்தக்கூடிய வேலைய விட்டுரு. நீ சொன்ன நான் கேட்டுருவேனா? அதெல்லாம் கேட்க முடியாது. நீயும் எப்பவும் என்ன கரிச்சு கொட்டிட்டே தான் இருக்க, நானும் உன் பின்னாடி சுத்திக்கிட்டு தான் இருக்கேன். தான் எறும்பு ஊற கல்லும் கரையும் சொல்லுவாங்க. கல்லே கரையும் போது என் அத்தான் கரைய மாட்டாரா என்ன சொல்லு? உன் அப்பனை மாதிரியே நல்லா பேச பிடிச்சிக்கிட்ட. உன் அப்பா இப்படிதான் பேசி பேசி எங்களை கமத்துனா, சொத்து பத்தெல்லாம் எழுதி வாங்கினா. அதே இதுலதான் நீயும் வர. உன்னையெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என் பிறத்தால அலையக்கூடிய வேலை வச்சுக்கிட்டது மறுவாதைக்கு போயிருங்க இருந்து. நானே மரம் முறிஞ்சு போச்சே, எப்படி இதை அகத்ததுக்குன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். இதுல அத்தான் நொத்தான். அப்ப என்ன உனக்கு பிடிக்கலையா தான்? எதுனாலும் சொல்லுதான். அதை தானே ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், பிடிக்கல பிடிக்கலன்னு. தனியா வேற சொல்லணுமா? போய் தொலை போ. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நீ சரியான லூசு போல. இதுட்ட பேசிட்டு இருந்தா இன்னும் நமக்கு மண்டைக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். அதோ அண்ணனே வாரான். சரி, அண்ணன் வரட்டும். அண்ணன் வந்தோன்னு சேர்த்து மாத்தி போடுவோம். ஐயோ, என்னடா அவ்வளோ மரம் முறிஞ்சு கிடக்குது? காற்று இந்த காற்றுக்கா இவ்வளோ மரம் முறிஞ்சிருக்கு? மழை தண்ணி கூட இல்லையே. என்னன்னு தெரியலனே, திடீர்னு ஒரு காத்து. வயல்ல தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், ஏதோ முறிஞ்சிட சவுண்டு கேட்கன்னு ஓடி வந்து பார்த்தா மரம் அவ்வளோ முறிஞ்சு கிடக்கு. என்ன சொல்ல, மழை பெஞ்சா கூட சரி, மழையில காத்துல முறிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். எல்லாம் இவளுக்கு அப்பா நினைச்சிருப்பான். அந்த இடத்த வச்சு எப்படி நல்லா வந்துருவாங்களேன்னு ஏங்கிருப்பானா இருக்கும். அதான் மரம்லாம் முறிஞ்சு போச்சு. சரியான வயிற்றுச்சல் குடும்பம். ஏன்டா அந்த பிள்ளைய பேசுத? எம்பிட்டு ஆசையா சரவணத்தனை பார்க்கவா போறேன்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஏன் அவங்க அப்பா செய்யறதுக்கு அந்த பிள்ளைய நீ பேசுத? நல்ல கேளுங்க தான். கேட்க ஆள் நினைச்சிட்டாங்க போல. எங்க அத்தான் கேட்பாரு. இந்த வாயை மூடிட்டு பேசாம இருந்துக்கோ பத்துக்கோ. சரவணா, சரவணா, சும்மா அந்த பிள்ளைய பேசிக்கிட்டு இருக்காத. எம்பிட்டு ஆசை இருந்தா அந்த பிள்ளை நம்மளே சுத்தி சுத்தி வரும். நம்ம பணக்காரங்களா இருக்கும் போதும் நம்மளை சுத்தி வந்துச்சு. இல்லை நம்ம போயிட்டு நம்மள என்ன வேண்டாம்னா போயிடுச்சு. அப்போ எப்படி இருந்தாலும் அதே பொண்ணி தான் இப்பவும். சும்மா அந்த பிள்ளைய என்னத்தையாவது சொல்லிட்டு இருக்காத சரவணா, விடு. பொன்னி சாப்பிட்டியாத்தா? அதெல்லாம் நல்லா கொட்டிட்டு தான் வந்திருப்பா. முஞ்ச பார்த்தாலே தெரியலையா? சரவணா, சும்மா இருடா. சும்மா அந்த பிள்ளைய போட்டு என்னன்னா சொல்லிட்டு. பொன்னி சாப்பிட்டியாத்தா? இல்லத்தான், சாப்பிடலத்தான். வீட்டுல போய் தான் சாப்பிடணும். அத்தை சாப்பாடு கொண்டுட்டு வந்திருக்கு, எல்லாரும் சாப்பிடலாம். வா உட்காரு. சரியான திமிரு பிடிச்சவ. உங்க 2 பேரோடி அக்க போற தகாங்கல. பிறந்ததுல இருந்து இன்ன வர சண்டை தான். அது எங்களுக்குள்ள பழகி போச்சுட்டேன். சரவணத்தான் என்ன பாசமா இருக்காருல்ல, அதான் சண்டை போட்டுட்டே இருக்காரு. கோவம் இருக்கக்கூடிய இடத்துலதான் கோணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது கரெக்டு தான் தான். அடி கழுத, ஓடிரு, அடிச்சு போடுவேன். என்ன எங்க அண்ணனுக்கு பிறத்தால ஒளிஞ்சு அடிக்க மாட்டேன் நிக்கியோ? சாத்தி போடுவேன், சாத்தி. ஒழுங்கா இருந்துக்கோ. சும்மா இரியேண்டா சரவணா. அந்த அதோ அம்மா வந்துட்டாங்க. என்ன பொன்னி, அத்தானுக்கு பிறத்தால ஒளிஞ்சிருக்கே. சரவணாத்தனை பார்க்க வரேன்னு ஊருக்கு முன்னாடி ஓடி வந்தியே, என்ன அங்க ஒளிஞ்சு நிக்கே? அதையாமா கேட்கீங்க? ரெண்டும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு அந்த நேரத்துல இருந்து. நான் நினைச்சேன் 2 பேரும் சும்மாவே சண்டை போட்டுட்டு இருப்பாக. இவ வேற போறாளே, அவன் சண்டை போடுவானேன்னு நினைச்சிட்டே தான் வாரேன். நீயும் சொல்ற. ஏன்னே பொண்ணிட்ட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்க? பாவம்ல, அவனை பார்க்கறதுக்கு ஆசையா ஓடி வந்தா. இவளை யாரு பார்க்க கூப்பிட்டா? நல்ல ஓசையில தின்னுட்டு போலான்னு வந்திருப்பா.
சரியாத்தான் சொல்லுங்க அத்தான். அவள் அப்பா செஞ்ச தப்புக்கு அவள் என்ன ஐயா செய்வா? பாவம், அவளாவது நம்மளை சுற்றி சுற்றி வாரா. இன்னொரு பிள்ளைன்னா நம்ம எல்லாம் இழந்ததும் நம்ம பிறத்தால வருமா, எட்டி பார்க்குமா, சிரிக்க கூட செய்யாதுங்க நேரில் கண்டா. அவள் அப்படியே அப்பவும் அப்படி தான் இருந்தா, இப்பவும் அப்படி தான் இருக்கா. அவளை சும்மா பேசாத சரவணா. அவளுக்கு அப்பா மேல கோபத்தை இவன் மேலதான் நான் தீப்பேன், பின்ன வேற யார் மேல தீப்பேன்? சரி விடுடா, நமக்கு நேரம் சரியில்லைன்னு நினச்சிக்கிட வேண்டியதான். இனி அதையே பேசி பேச என்னையே. அவள்கிட்ட சொல்லி வைங்கம்மா, இன்னும் சும்மா என்ன நொத்தான்னு கூப்பிட்டு அங்கேயும் இங்கேயும் வரக்கூடாதுன்னு பாக்குறவங்க சிரிக்காக. முடியாது, நான் வருவேன். சரவண அத்தான் இருக்கும் இடத்தை நோக்கி நான் வருவேன். பொன்னி எது பேசாத உனக்கு கோவம் வரும். அந்த புல்லுக்கட்டை கொண்டாங்கம்மா, அவளுக்கு மண்டையில தூக்கி அடிக்கிறேன் வச்சு. ஏய் சும்மா இரு, புல்லுக்கிட்ட வாங்காத. அது நம்ம எனக்கிட்ட அங்கேருந்து பறைச்சிட்டு வரேன். புல்லும் இல்லை, மாடு திங்கிறாப்புல உள்ள புல்லு இது ஏன், அதான் பறைச்சிட்டு சுமந்துட்டு வரேன். இதை தூக்கி வச்சு அடிச்சு போடாத. பொன்னி பாவம். பொன்னி இங்க வா, அடிக்க மாட்டானே, நான் பார்த்துக்கிறேன் வா. அது அடிக்கும். என்னது அதா? உன் வீட்டு நாய் நினைச்சுக்கிட்டே என்ன? சாத்தி போடுவேன். உனக்கு இருக்கும் உங்க அப்பனுக்கு இருக்குடி ஒரு நாள். இருக்கட்டும் வாங்கிக்கிறேன். பொன்னி சும்மா இரியேன், மாற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காத. என்னையா சரவணா, மரங்கிரம்னா முறிஞ்சு கிடக்க என்ன? அதை பார்க்கத்தையாம நான் இங்க வந்தேன். என்னன்னு தெரியல, வயல்ல நின்று நல்ல பழத்தா காத்து அடிச்சிச்சு, ஏதோ முறிகிற சவுண்டு கட்டு. அதான் இங்க வந்து பார்த்தா இங்க மரம்லாம் முறிஞ்சு கிடக்குது. ஐயோ, நல்ல புளிய மரம்ல முறிஞ்சிருச்சுனே. ஆமதாயி, முறிஞ்சிருச்சு. இனி என்ன ஐய, அவளும் அறுத்து மரக்கடையில கொண்டு போட வேண்டியதே, நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு. அச்சச்சோ, மரம் முறிஞ்சு போச்சா? அதை நான் கவனிக்கவே இல்லையே. இந்த மரத்துல உள்ள புளி நல்லா இருக்குமே இனிப்பா. ஐயோ, முறிஞ்சு போச்சே. ஆமா, நம்ம சின்ன பிள்ளைய பறிச்சு சாப்பிடுமே பத்தியா பூ மாதிரி, நல்லா இருக்கும் புளி, இனிப்பா டேஸ்டா இருக்கும். சே, புளி முறிஞ்சு போச்சே மரம். வா, அந்த புளியாவது நம்ம பிறக்குவோம். அண்ணே, நம்ம ரெண்டும் சேர்ந்து மரத்தெல்லாம் வெட்டி எடுத்து கட்டி அனுப்பிடுவோமா விறகடுக்கி? இல்லை அந்த ஒரு ஆள் இருப்பாரு மரம் வெட்டக்கூடியவர், அவரை போய் கூப்பிட்டு வரவா? அவரையும் ஒரு எட்டு கூப்பிடு சரவணா. உங்கள் 2 பேரால் முடியாது. மரம் பெரிய மரம் பற்றியா, அவர் என்ன அதுக்குள்ளே கச்சியெல்லாம் வச்சுருப்பாரு வெட்டதுக்கு. இல்லை வேண்டாம்மா, நானும் தம்பியுமே வெட்டி போட்டுக்கிடுறோம். நீ அவரை கூப்பிட்டா 1000 ரூபா அவருக்கு சம்பளம் கொடுக்கணும். இன்னைக்கு சம்பளம் ஒன்றும் போடலம்மா, நீ போடுவாங்கன்னு பார்த்தேன். சம்பளம் நாள் நாளைக்குன்ட்டாரு, அதனால காசு எதுவும் இல்லை, நாங்களே வெட்டிக்கிறோம்மா. பாவம் என் பிள்ளைங்க என்ன கஷ்டப்படுது. இப்பெல்லாம் கஷ்டப்படணும்னு அதில் தலையில் எழுதியிருக்கு போல. சரி வருத்தப்படாதம்மா, இப்போ நாங்கள் செய்கிற வேலை தானே, என்ன எங்களுக்கு என்ன புதுசா? அதானே, எங்களுக்கு என்ன புதுசாம்மா, நாங்கள் என்ன இப்போமா செஞ்சுட்ருக்கோம். இப்போவோ வந்து வேலை தானே எங்களுக்கு பார்த்துட்டு இருக்கோம். நீ வருத்தப்படாதம்மா, இல்லை இப்போ 5 நிமிஷத்தில் மாற்றிடுவோம் நானும் தம்பியும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தே, எல்லாம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மாறும். நம்மளும் வசதியாக தான் போகிறோம் தே, கவலைப்படாதீங்க. பரவாயில்லையே, அம்மாவுக்கு ஆறுதலாக பேசுகல, அது வரைக்கும் சந்தோஷம்தான். என்னத்தா ஏதோ சொன்ன மாதிரி இருந்து என்ன பற்றி சொல்லுங்கத்தா ப்ளீஸ் தான். சரியான கிறுக்குகளா இருக்கும் போலனே, இதோட எனக்கு காலையிலே மல்லுக்கட்டு நிக்க முடியல. அம்மா சோத்த போடு, சாப்பிடலாம். ஆமா சோத்த போடுங்க தே, சாப்பிடலாம், பசிக்குது தே. ஆமாம்மா, எனக்கும் பசிக்குது, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்.